சிலர் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா, மூச்சு விடுறது கூட பயம். ஏன்னா விட்டா திரும்பி வருமா? இவ்வளோ பேர் இருக்காங்களே, எல்லாம் எழுத்துட்டு போயிட்டாங்கன்னா பார்த்து ரொம்ப விட்டினா எல்லாரும் நம்ம மூச்சை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம திரும்பி கிடைக்குமா? அதுக்கு தான் எக்ஸ்பயர்டுன்னு பேர். விட்டாரு திரும்ப வரல, ஆள் அவுட்டுன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஒரு தடவை மூச்சு எடுக்குமா அப்படியே யோசிக்கிறீங்க திரும்ப வருமானு? விடுறோம் திரும்ப வருது, விடுறோம் திரும்ப வருது. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறோம், விட்டா திரும்ப வருது. ஆகவே நான் சொல்றேன், வாழ்க்கை அப்படிப்பட்டதா மாறணும். குறைச்சலுக்கு உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நல்ல வேலையை செய்யணும். அப்ப சும்மா வேலை செஞ்சு என் வயிற்ற கழுவுறதுக்கு நான் செஞ்சேன், எனக்கு என் 2 பிள்ளைகளுக்கும் போட்டேன், அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்க முடிகிறதா? கொடுக்கிறவனா இருக்க முடிகிறதா? உதவி செய்யக்கூடியவனா இருக்க முடியுதா? உதவிக்கரம் நீட்டக்கூடியவனா இருக்குதா? அதுதான் கிறிஸ்தவன், அதுதான் கிறிஸ்தவ உபதேசம். அப்படிப்பட்ட வேலை, அப்படிப்பட்ட வருமானம், அப்படிப்பட்ட ப்ரொஃபஷன், அப்படிப்பட்ட காரியம்தான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். வேலை செய்கிறதே குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கும்படியாக தான் வேலை, சும்மா பிடுங்கும்படியாக அல்ல. அதுதான் திருடன். ஹலோ, திருடன் யாரு? பிடுங்குறவன். விசுவாசி யாரு? கொடுக்கிறவன். டோட்டல் சேஞ்ச், கல்ச்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒவ்வொரு வீட்டிலும் வர வேணும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்டாக வேணும், ஒவ்வொரு மனுஷனும் அதை காண வேண்டும். அதுதான் கர்த்தருடைய